வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, கடந்த காலத்தை பற்றி சொல்லக்கூடியது. நம்ம இறந்த காலத்தில் சொல்கிறோம் இல்லையா, நான் அங்கு போயிருந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் கேட்டேன், நான் சொன்னேன், இந்த மாதிரி கடந்த கால வினைகளுக்கு எல்லாமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணி பேசணும். அது என்னென்ன ரூல்ஸ்னு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அமைக்கி பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இன்பாக்ஸில் வந்துடும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் sometimes called the preterite is used to talk about a complete action in a time before now. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஏற்கனவே முடிந்த ஒரு செயல். ஓகே, செயல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பது அல்ல, ஒரு முடிந்த விஷயம். நான் அதை எடுத்தேன், முடிஞ்சிடுச்சு விஷயம். நான் எடுத்து கொண்டிருக்கிறேன்னா அது நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். அப்போ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்னா முடிந்த விஷயம். ஓகேயா? அப்புறம் டைம் பிஃபோர் நவ், இப்போ இருந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறோம். சிம்பிள் பாஸ்ட் இஸ் த பேசிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, இது பேசிக் ஃபார்ம் ஆஃப் த பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்தில் ஒரு பேசிக் ஃபார்மாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். And the time of the action can be in the recent past or the distant past, and action duration is not important. அந்த கடந்த காலத்தில் இப்பொழுது நடந்து முடிந்த நிகழ்ச்சியாக இருந்தாலோ அல்லது கடந்த ஆண்டு நடந்து முடிந்த நிகழ்ச்சியாக இருந்தாலோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலோ பரவாயில்லை, எதுக்குமே நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம இங்கே அஜய் sailed to America in 1498. 1498 எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடின்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள சம்பவம். ஸோ அஜய் செயில்டுனா பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை கப்பலில் போகிறது அது செயில்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அஜய் செயில்டுங்க, அந்த செயில்டு வேர்ல்டுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா, அது பாஸ்ட் டென்ஸ். செயில் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், செயில்டுனா பாஸ்ட் டென்ஸ். அமெரிக்காவுக்கு போனான் கப்பல் மூலமாக அப்படின்னு சொல்கிறது தான் அது சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை ஃபாதர் டோல்டு லாஸ்ட் இயர். இங்கே மை ஃபாதர் இஸ் அ சப்ஜெக்ட் சொல்கிறோம். டோல்டு டெல் அப்படிங்கிற பேசிக் வேர்ப் டெல். ஓகேயா? ப்ரெசன்ட் டென்ஸில் செகண்ட் ஃபார்ம் வேர்ப் என்ன சொல்கிறோம்? டோல்டு. தேர்ட் ஃபார்மு டோல்டு தான் சொல்கிறோம். ஸோ டோல்டு, டெல்ல டோல்டாக பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றிட்டோம் நம்ம. லாஸ்ட் இயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ கடந்த ஆண்டு அப்படின்னு சொல்கிறதுனால மை ஃபாதர் டோல்டு லாஸ்ட் இயர் அப்படின்னா போன வருஷம் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஓகே, ஸோ போன வருஷம் எங்கள் அப்பா சொன்னாங்க, அதை எப்படி சொல்லலாம் நம்ம? மை ஃபாதர் டோல்டு லாஸ்ட் இயர். மை ஃப்ரெண்டு டோல்டு லாஸ்ட் இயர். என்னுடைய ஃப்ரெண்டு போன வருஷம் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தான் அப்படின்னா என்ன சொல்லலாம்? மை ஃப்ரெண்ட் டோல்டு லாஸ்ட் இயர், மை சிஸ்டர் டோல்டு லாஸ்ட் இயர். அந்த மாதிரி நீங்கள் பேச்சு வழக்கில் பயன்படுத்திக்கிடலாம். மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள், ஹி லிவ்டு இன் மும்பை இன் 1976. 1976 ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் இல்லையா? கடந்த காலம் 1976. அவன் மும்பையில் வசித்து வந்தான், மும்பையில் அப்போ வாழ்ந்து கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஹி லிவ்டு இன் மும்பை இன் 1976. இங்கே ஹீ சப்ஜெக்ட். ஓகே, லிவ்டு அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? லிவ் அப்படிங்கிறது பேசிக் வேர்ப், அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றும் போது லிவ்டுன்னு மாறுது. ஸோ ஹீ லிவ்டு இன் மும்பை இன் 1976. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம பார்க்கும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட்டுக்கு அடுத்தது வேர்ப் வரும்போது வேர்ப் கூட எஸ் செய்கிறோம். ஓகேயா? ஸோ ஹீ ஒர்க்ஸ் அட் ஆஃபீஸ், ஹீ ஒர்க்ஸ் அட் பேங்க், அந்த மாதிரி சொல்கிறோம். ஹீ ஈட்ஸ் ஆப்பிள். ஓகே, அந்த ஹீ ஈட்ஸ் அன் ஆப்பிள், அந்த மாதிரி நம்ம வேர்போட எஸ் செய்கிறோம். ஆனால் பாஸ்ட் டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் சேர்க்க தேவையில்லை. எல்லாருக்குமே யூனிஃபார்மாக நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்த பாஸ்ட் டென்ஸை தான் போடுறோம். ஸோ வி கிராஸ்டு த சேனல் எஸ்டர்டே. வீனா ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அதில் சொல்கிறோம் இல்லையா? கிராஸ்டு, கிராஸ், கிராஸ்ட், கிராஸ்ட். கிராஸ் இஸ் த பேசிக் வேர்ப். ஸோ வி ஆட் த இடி அண்ட் இட் இஸ் சேஞ்ச்டு இன்டு கிராஸ்டு. கிராஸ்டுனா நாங்கள் கடந்தோம். ஓகே, அந்த கால்வாயை நாங்கள் நேற்று கடந்தோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் அது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், யூ ஆல்வேஸ் யூஸ் த சிம்பிள் பாஸ்ட் வென் யூ சே வென் சம்திங் ஹேப்பன். ஸோ இட் இஸ் அசோசியேட்டட் வித் சடன் பாஸ்ட் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ வென் சம்திங் ஹேப்பன்ட், ஓகே, நம்ம ரெகுலராக நடக்கக்கூடிய சில விஷயங்கள், கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம். ஸோ பாஸ்ட் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி, ஆஃபன், சம்டைம்ஸ்,
ஆல்வேஸ். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுற போது நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் மீன்ஸ் தட் ரெகுலர் நடக்கக்கூடிய வேலைகள் தான். I used to watch movies. Okay, I used mobile phone. Okay, this is one sentence, past tense. I used mobile phones means நான் மொபைல் ஃபோன் பயன்படுத்தினேன். அதே இது ஐ யூஸ்டு டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்ஃபினிட்டிவ் போடுறோம். அதுக்கு மீனிங் வந்து ஐ யூஸ்டு டு வாட்ச் மூவிஸ்னால் என்ன, மூவி பார்க்கும் பழக்கம் இருக்கிறது, நான் மூவி பார்ப்பேன் அடிக்கடி, அந்த மாதிரி சொல்கிறோம் நம்ம. ஐ சம்டைம்ஸ் வாக்ட் ஹோம் அட் லஞ்ச் டைம் வந்து நான் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டிலே நடந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறீங்க. வாக்டு அப்படின்னு போட்டிருக்கிறோம். பட் இட் மென்ஷன்ஸ் தட் ரெகுலர் ஆக்ஷன். ஓகே, ஸோ ஆஃபன். நெக்ஸ்ட் யூ கேன் சி த ஆஃபன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஆஃபன் ப்ராட் மை லஞ்ச் டு த ஸ்கூல். நான் அடிக்கடி வந்து லஞ்ச் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிறது என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்கில் வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃப்ரீக்வன்சி, ஆஃபன், சம்டைம்ஸ், ஆல்வேஸ், இதுக்கெல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ரெகுலர் சென்டென்சஸ்க்கு சொல்லி கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அ டெஃபினட் பாயிண்ட் இன் டைம். ஓகே, லாஸ்ட் வீக். இப்போ டைம் இருக்குல்ல, டெஃபினட்டான பாயிண்ட் டைம்னா கரெக்டாக டைம் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய இது எல்லாத்துக்குமே, முடிந்த டைம் சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், லாஸ்ட் வீக் கடந்த வாரம். ஸோ வென் ஐ வாஸ் எ சைல்டு அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா, நான் குழந்தையாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது பாஸ்ட் டென்ஸ் தானே, அது கடந்த காலம்னு தானே சொல்கிறோம் நம்ம. அப்புறம் எஸ்டர்டேனா நேற்றும் கடந்த காலம். 6 weeks ago, 6 வாரங்களுக்கு முன்பு. எகோனா முன்பு, முன்னாடி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். We saw a good film last week. Okay, we saw a good film last week. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எஸ்டர்டே ஐ அரைவ்டு இன் டெல்லி. நேற்று நான் டெல்லி வந்து அடைந்தேன், டெல்லி வந்து சேர்ந்தேன். முதல் சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க, we saw a good film last week. இங்கே வந்து வீக் அடுத்தது சா போட்டிருக்கிறோம் இல்லையா, சி, சா, சீன். த பேசிக் ஃபார்ம் ஆஃப் verb is சி, SEEC. அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்கிறோம், சா, SAW. a good film last week. லாஸ்ட் வீக்னா கடந்த வாரம், போன வாரம் நாங்கள் பார்த்தோம். போன வாரம்னா அது பாஸ்ட் டென்ஸ் தானே. அப்போ சிக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்கிறோம், சா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ we saw a good film last week. எஸ்டர்டேனா என்ன, நேற்றும் கடந்த காலம் தான். அப்போ வேர்ப் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அரைவ்டு அப்படின்னு மாறிடுது. அரைவ்னா வந்தடைதல், சேர்தல், அந்த மாதிரி. ஓகேயா. ஸோ எஸ்டர்டே ஐ அரைவ்டு இன் டெல்லி. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தேர்ட் பர்சன் சிங்குலரில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குதுங்க. ஷீ ஃபினிஷ்டு ஹர் ஒர்க் அட் 7 o'clock. ஓகே, 7 o'clock இஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு நவ். அந்த முடிந்த காலத்தை சொல்கிறாங்க. ஒரு 10 மணிக்கு பேசுகிறாங்க, இல்லை 12 மணிக்கு பேசுகிறாங்க, 7 மணிக்கு நான் ஒர்க்கு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இது சொல்கிறாங்க. ஓகே, ஷீ ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க் அட் 7 o'clock. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் டு த தியேட்டர் லாஸ்ட் நைட். நான் நேற்று இரவு சினிமா பார்க்க போனேன், நேற்று நைட்டுக்கு. அதை எப்படி சொல்கிறோம் நம்ம, ஐ வென்ட், கோ அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் ஃபார்ம் ஆஃப் கோனா போகிறது, வென்ட்னா போனேன். ஸோ கான், போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, கோ, வென்ட், கான். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் கான். ஸோ ஐ வென்ட் மாறி இருக்குது இல்லையா, கோ. ஸோ ஐ வென்ட் டு த தியேட்டர் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. லாஸ்ட் நைட்டுங்கிறது கடந்த காலம், நேற்று அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் டெஃபினட் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பாஸ்ட் எல்லாத்துக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், லாஸ்ட் வீக், வென் ஐ வாஸ் எ சைல்டு, எஸ்டர்டே, 6 weeks ago. இந்த மாதிரி வார்த்தைகள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம் கொஞ்சம். a definite point of time, அது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். the other day, ages ago, a long time ago. a long time agoனா சின்ன குழந்தைங்க கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா, இல்லைன்னா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறது தான் a long time ago அப்படின்னு சொல்கிறோம். ages ago அப்படின்னா அது this is also the same meaning. கொஞ்சம் முன்னாடி, கடந்த காலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது. த அதர் டே அப்படிங்கிறதும் அதே மீனிங்கில் தான் நம்மளுக்கு வருது. இங்கே பார்க்கலாம் நம்ம. பீப்புள் லிவ்ட் இன் கேவ்ஸ் அ லாங் டைம் அகோ. ஓகே, லாங் டைம் அகோன்னா என்ன, ரொம்ப வருடங்களுக்கு முந்தி
கடந்த ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வருடங்களுக்கு முன்பொரு காலங்களில் அந்த மாதிரி நம்ம சொல்லுறோம் இல்லையா, மக்கள் குகைகளில் வசித்தார்கள். அப்போ வீடு கிடையாது, காடு குகைகள் தான் இருந்தது. குகையில் வசித்தார்கள். லிவ் அப்படிங்கிறது வந்து வாழ்கிறது, வசிக்கிறது, இருக்கிறது இல்லையா, இருப்பிடம்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பாஸ்டன்ஸ் வந்து லிவ்டு, இடி சேர்த்துடுறோம். ஸோ பீப்புள் லிவ்டு இன் கேவ்ஸ் அ லாங் டைம் அகோ. அப்போ லாங் டைம் அகோ பாஸ்டன்ஸ். அதுக்கு என்ன சொல்கிறோம், லிவ்டு தான் சொல்கிறோம் நம்ம. ஷீ பிளேட் த பியானோ when she was a child. So when she was a child, when I was a child, when he was a child, when we were a child, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது, இந்த குழந்தையாக இருக்கும்போதுன்னு சொல்லும் பொழுது அது பாஸ்டன்ஸாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது இல்லையா. ஷீ பிளேட் த பியானோ அப்படின்னா அவங்க பியானோ வாசிக்கிறாங்க, கீபோர்டு, அந்த பியானோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அவள் பியானோ வாசித்தாள். குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் பியானோ வாசித்தாள் அப்படின்னு மீனிங் தான் இங்கே வரும். ஷீ பிளேட் த பியானோ வென் ஷி வாஸ் எ சைல்டு. ஓகேயா. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நோட்னு கொடுத்துருக்குது பாருங்கள். த வேர்ட் அகோ, எகோன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இஸ் அ யூஸ்ஃபுல் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த டிஸ்டன்ஸ் இன் டு த பாஸ்ட். டிஸ்டன்ஸ் மீன்ஸ் வாட் வி கேன் சே தட் அந்த முன்னாடி நடந்த நிகழ்வு அந்த டிஸ்டன்ஸ்னால் அந்த என்ன சொல்கிறது, ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கும் பொழுது அந்த எகோ யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் பிளேஸ்ட் ஆல்வேஸ் ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் டைம், அ வீக் அகோ. ஓகே. ஸோ இது வந்து எகோ எப்போதுமே எங்கே வரும், இட் மென்ஷன் ஆல்வேஸ் அ டைம். எப்போதும் ஒரு டைமை குறிக்கிறதுக்கு வந்து நேரத்தை, சரியான நேரத்தை குறிப்பதற்கு நம்ம எகோ யூஸ் பண்ணுறோம் பாஸ்டன்ஸில். புரியுதா. 3 week agoன்னு சொல்கிறோம், 3 years ago, a minute ago, just ago, கொஞ்சம் முன்னாடி. when did you come here அப்படின்னு கேட்குறோம். எப்போ வந்தீங்க நீங்கள், just ago அப்படின்னு சொல்கிறோம். I came here just ago அப்படின்னா நான் கொஞ்சம் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ ago யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் டைம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இருக்கணும். புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்னு இருக்குது. அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ் அப்படின்னு. அஃபர்மேட்டிவ் இஸ் a normal sentence. affirm means some confirmation we can say. Okay. Opposite to negation or negative is the affirmative. Normal sentence, positive sentence. Okay. ஸோ இந்த சென்டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது இங்கிலீஷில், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட ஐடி சேர்த்துருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன பார்த்துருக்குறோம், ஐ ஈட், ஐ ரைட், ஐ கோ, ஐ கம், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஐ போட்டுட்டு அது கூட ஒரு வேர்ப் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆயிரும். சிம்பிள், அதுக்கு தான் அந்த சிம்பிள் வேர்ட் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஐ வச்சுருக்குறோம், வேர்ப் ஸ்கிப், ஸ்கிப்னா கை விடுறது, விட்டுறது, அதோட இடி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பாஸ்ட் டென்ஸாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ ஐ ஸ்கிப்டு அப்படிங்கிறது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ், நெக்ஸ்ட் நெகட்டிவ்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆப்போசிட் இல்லையா, எதிர்ப்பதம்னு தமிழில் சொல்கிறோம். அதை எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அப்புறம் வந்து டிட் நாட், டு நாட்னு போடுறோம். டூ எதுக்கெலாம் போடணும், டூ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேயா. ஸோ நான் டிட் தான் போடணும் நம்ம. எதுக்கெலாம், டூக்கு டிட் தான் வரும், டஸ்க்கும் டிட் தான் வரும், ஆம்க்கு டிட் தான் வரும், ஆர்க்கு டிட் தான் வரும். இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் ஐ சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. ஐ சொல்லும்போது ஐ ஆம்னு சொல்கிறீங்க. ஓகே. அது வந்து ஐ டூன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பாஸ்டன்ஸ் சொல்லும்போது நெகட்டிவில் சொல்லும்போது டிட் நாட் தான் வரும் எல்லா ஆக்சிலரி வேர்ப்ஸுக்கும், சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஓகே. ஸோ தே, நெக்ஸ்ட் டிட் நாட், நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டூ. ஓகே. ஆல்வேஸ் த இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டூ மீன்ஸ் கோ. இங்கே வந்து எக்ஸாம்பிள் கோ கொடுத்துருக்குறாங்க. தே டிடின் கோ அப்படின்னா தே டிட் நாட் கோ அப்படிங்கிற மீனிங்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர்கள் போகவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தே கோ அப்படின்னு சொன்னால் அவங்க போனாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தே டிட் நாட் கோ அப்படின்னா அவர்கள் போகவில்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டராகேட்டிவ். இன்டராகேட்டிவ்னா கொஸ்டின் மார்க், நம்ம கேள்வி கேட்குறது தான் இன்டராகேட்டிவ். இதே இது இந்த நெகட்டிவ் சப்ஸ்டன்ஸை அப்படியே நீங்கள் மாற்றி போட போகிறீங்க. டிட் நாட்டுக்கு வந்து அந்த டிட் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அது கொஸ்டின் ஃபார்ம் ஆகிடும். ரெண்டாவது சப்ஜெக்டை போட்டுருங்க, லாஸ்ட்டோ இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டூ அப்படியே இருக்கட்டும். டிட் ஷீ அரைவ், இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறோம், தே டிட் நாட் கோ அப்படின்னு. இதே சென்டென்ஸை எப்படி நம்ம வந்து இன்டராகேட்டிவாக மாற்ற முடியும், டிட் தே கோ. ஓகே. டிட்டை போட்டுருங்க, தே அடுத்து சப்ஜெக்டாக போட்டுருங்க. ஸோ டிட் தே கோ, தே டிடின் கோ. ஆன்சர் இஸ் தே டிடின் கோ. அவர்கள் போனார்களா, அவர்கள் போகவில்லை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா.
இன்டராகேட்டிவ் அதே மாதிரி டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் சொல்லிட்டு இன்ஃபினிட்டிவ் சொல்கிறோம் அரைவ் அப்படின்னு எக்ஸாம்பிள். ஸோ டிட் ஷீ அரைவ் அப்படின்னா அவள் வந்தாளா, வந்தடைந்தாளா, சேர்ந்து விட்டாளா அப்படின்னு கேட்குறோம். ஷீ டிட் நாட் அரைவ் அப்படின்னு சொன்னோம்னா அவள் இன்னும் வரவில்லை, வந்து சேரவில்லை, வந்து அடையவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ தே டிட் நாட் கோ, did they go, அதான் question form. You can make a question form also, you can make answer form also. Okay, so there are three pattern. Affirmative is the positive, negative is the opposite, and interrogative is the question pattern. Okay, so next பாருங்க interrogative, negative இது ரெண்டுக்குமே நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அஃபர்மேட்டிவ், இன்டராகேட்டிவ், நெகட்டிவ் மூணுக்குமே நம்ம இப்போ கீழே பார்க்குறோம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ டிட் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் வித்தவுட் டூ வந்து டிடன்ட் யூ ப்ளே. ஓகே, இன்டராகேட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம். இது என்ன சொல்கிறோம், நம்ம நெகட்டிவ் தனியாக பார்த்தோம், இன்டராகேட்டிவ் தனியாக பார்த்தோம். இப்போ நெகட்டிவ், இன்டராகேட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது. ஸோ டிடன்ட் யூ ப்ளே, நீ விளையாடவில்லையா அந்த மாதிரி கேட்குறோம் இல்லையா. டிடன்ட் யூ ஈட், டிடன்ட் யூ ரைட். டிடன்ட் யூ ரைட் மீன்ஸ் நீ எழுதவில்லையா. டிடன்ட் யூ கோ அப்படின்னா நீங்கள் போகவில்லையா. டிடன்ட் யூ ப்ளே, நீ விளையாடவில்லையா, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும் இது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் டு வாக். ஓகே, இன்ஃபினிட்டிவ் டு வாக் அப்படின்னு ஒரு வேர்டு வச்சு இந்த மூணு இதையும் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் இதை நல்லா ரீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்லைட் பாருங்கள், பார்த்து ஸ்லோவாக ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய டிஃப்ரென்ஸ் புரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அஃபர்மேட்டிவ் ஐ வாக்டு. ஓகே, ஐ இருக்குது, வாக்குக்கு ஆப்போசிட் இது பாஸ்டன்ஸ் என்னது, வாக்டு, ஈரி சேர்த்துருந்தோம். நான் நடந்தேன் அப்படின்னு சொல்கிறது ஐ வாக்டு. நெகட்டிவ்னா ஆப்போசிட்டு ஐ டிட் நாட் வாக், நான் நடக்கவில்லை. இன்டராகேட்டிவ்னா அதே இதை கொஸ்டினில் கேட்குறோம், டிட் ஐ வாக். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். யூ வாக்ட், யூ டிடன்ட் வாக், டிட் யூ வாக். ஹீ வாக்ட், ஹீ டிடன்ட் வாக், டிட் ஹீ வாக். ஹீ வாக்ட், we didn't walk, did we walk. They walked and they didn't walk and did they walk. Okay, so you can go through 2-3 times this table, you can understand clearly how can we form the affirmative, negative and interrogative sentences. கொஞ்சம் இதை படித்தா நீங்கள் எப்படி பேட்டர்ன் வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும். ஓகே, இப்போ வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் இப்போ டு பி, ஹேவ், டு டூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டிஓ டூ, இதெல்லாம் எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்டன்ஸ் இது வந்து டு பி அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேவ் ப்ரெசன்ட் டென்ஸ், டூ ப்ரெசன்ட் டென்ஸ், இதெல்லாமே இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்டன்ஸ் தான் படிக்கிறோம் இல்லையா. பி ஃபார்ம் வேர்ப்னு சொல்லுவோம், நம்ம பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம், இஸ், ஆர், ஹேவ், இது எல்லாமே நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வேர்ப்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். பி எப்படி மாறுது, ஃபஸ்ட்டு காலம் வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறோம், ஐ, யூ, ஹீ, ஷீ, இட். அப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் வி, யூ, தே எல்லாம் கொடுத்துருக்குறோம். வேர்ப் வந்து பி, ஹேவ், டூ எப்படி மாறுதுன்னு பாருங்கள். பாஸ்ட் டென்ஸில் பி வந்து ஐ வாஸ் அப்படின்னு வரும். ஹேவ் எப்படி மாறும், ஐ ஹேட். டூ ஐ டிட், அந்த மாதிரி மாறும். யூ வேர், யூ ஹேட், யூ டிட். ஹீ வாஸ், ஹீ ஹேட், ஷீ டிட். ஷீ வாஸ், she had, she did. It was, it had, it did. We were, had, and we did. You were, you had, you did. They were, they had, they did. இது ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்ல பேச்சு வழக்கிலையும் வரும். ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த சென்டென்சஸ், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்புறம் பாருங்கள் நோட்ஸ் ஆன் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ் ஃபார்ம்ஸ். இந்த இதுலேயும் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாருங்கள். அஃபர்மேட்டிவ்க்கு வந்து the affirmative of the simple past tense is simple always. ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். இப்போ பாருங்கள் ஐ வாஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த வாஸ், ஹேட், டிட் பார்த்தோம் இல்லையா இந்த ஸ்லைடில். இப்போ இந்த ஸ்லைடில் வந்து என்ன பார்த்தோம், நம்ம 3 இது பார்த்தோம் இல்லையா. வாஸ், ஹேட், டிட் பார்த்துருக்குறோம். இந்த 3க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஐ வாஸ் இன் ஜப்பான் லாஸ்ட் இயர். வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ். எதுக்கு பாஸ்ட் டென்ஸ், இஸ்ஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஜப்பான் லாஸ்ட் இயர், ஐ வாஸ் இன் ஜப்பான் லாஸ்ட் இயர்னா நான் போன வருஷம், கடந்த ஆண்டு ஜப்பானில் இருந்தேன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஷீ ஹேட் அ ஹெட்டேக் எஸ்டர்டே, அவளுக்கு தலைவலி இருந்தது, தலைவலியால் கஷ்டப்பட்டாள்னு சொல்கிறோம் இல்லையா, அது நேற்று அப்படின்னு சொல்கிறது. ஹேவ் வந்து ஹேடாக மாறுது. ஷீக்கு ஆக்சுவலாக ஹேஸ் வரும், தேர்ட் பர்சன் சிங்குலர், ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்துருக்குறோம் நம்ம இல்லையா. we did our homework last night அப்படின்னா என்ன அர்த்தம். we didனா செய்து முடித்து விட்டோம், டூனா செய்கிறது, டிட்னா முடித்து விட்டோம். we did our homework last night, நாங்கள் நேற்றிரவு எங்களுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான்.
இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இப்போ வந்து so now we have seen that simple past tense very clearly today. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள், 2-3 டைம்ஸ் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியராக பார்க்கலாம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.